வணக்கம். நான் மோகன் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். யோசன் மைண்ட் அப்படிங்கிற உளவியல் நிறுவனம் சென்னை டி நகரில் 30 வருஷங்களாக நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் வீடியோ டிவி மீடியாவில் கூட பார்த்துருப்பீங்க, ஜெயா டிவி போன்ற ஊடகங்களை கூட பார்த்துருப்பீங்க. நிறைய நண்பர்கள், பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாமே வந்து நிறைய பேர் வீடியோ மீடியா நீங்கள் ஆரம்பிக்கணும், வீடியோ சேனலில் நிறைய கருத்துக்கள், உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்லணும்னு ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கு இப்போ ஒரு வேலை வந்திருக்கு. ஏற்கனவே என்னுடைய பிளாக் yosanbalki.blogspot.com அது நிறைய லட்சக்கணக்கான வியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது தொடர்ந்து அதில் எப்படி நீங்கள் ஆதரவு தருவீங்க. இனிமேல் இந்த வீடியோ சேனலில் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தரணும், நிறைய உங்களுடைய நண்பர்களும் சொல்லணும் அப்படின்னு. இதில் என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உளவியல்னா என்ன, மனம்னா என்ன, மூளைனா என்ன, மனித மாந்தர்கள், இந்த கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன, அதில் என்னென்ன நல்லதெல்லாம் பண்ண முடியும். எனக்கு இதில் சப்கான்சியஸ் மைண்ட் பற்றி ஒரு தீராத அதிசயம், ஒரு ஆர்வம், வேட்கை தொடர்ந்து எப்போ நான் 12-13 வயசில் இதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம். அப்போதுல இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஆர்வம் குறையவே இல்லை. அது பற்றி என்னுடைய பார்வையில், என்னுடைய கோணத்தில் நான் எப்படி பார்த்தேன், என்ன மாதிரி விஷயங்களை நான் தீர்வுகள் தந்தேன், குணப்படுத்தினேன் என்ற விஷயங்களை பற்றிலாம் இதில் நான் தொடர்ந்து சொல்ல போகிறேன். நிறைய பேர் அந்த புத்தகங்களில் கான்சியஸ் மைண்ட் பற்றி படிச்சிருக்காங்க, சப்கான்சியஸ் மைண்ட் படிச்சிருக்காங்க. அதை நேரடியாக தரிசனம் பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் 1000ல் ஒருத்தருக்கு இதை பற்றி ஒரு நல்ல புரிதல் இருக்குமானா இல்லை என்றுதான் சொல்ல முடியும். உலக அளவில் கூட பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் கூட இருக்கிற உளவியல் நிபுணர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். அப்போ இந்த 30 வருடங்களில் இந்த ஆழ்மன சிகிச்சை வழியாக சென்று எப்படியெல்லாம் குணப்படுத்தினேன். அப்போ மனித மனம்னா என்ன என்று நான் எப்படி புரிந்து கொண்டேன். அந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய குழந்தைகளை வளர்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கும், உங்களுடைய தொழிலுக்கு உபயோகமாக இருக்கும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோ இப்படித்தான் அது தொடர்ந்து வாரத்துக்கு 2 முறை 3 முறை என்று தொடர்ந்து என்னோடய வீடியோ சேனல் வரும். அந்த சேனலை நீங்கள் வந்து கட்டாயமாக எனக்கு அதை பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு விஷயம் மட்டும் இந்த முதல் நாளில் சொல்ல விரும்புவது என்னென்னா, கான்சியஸ் மைண்டுங்கிறது வந்து எப்போவுமே வந்து கடலுக்குள் மறைந்திருக்கிற ஒரு பெரிய மலையினுடைய ஒரு 10% மேல் பக்கம் மட்டும்தான். அது ஒரு ஐஸ்பர்க் ஆஃப் தி மவுண்டேன்னு சொல்லுவாங்க. 10%, மிச்சம் 90% வந்து சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ்மனம். உதாரணமாக என்னுடைய சுவாசம் எப்படி நடைபெறுகிறது, இதய துடிப்பு, வளர்ச்சிதை மாற்றங்கள், இரத்த விருத்தி, எலும்புகள் வளர்வது, தசை, எல்லாமே சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து வருகிற சிக்னல்ஸ். மேல் மனம் என்பது நாம் சிந்திக்கிற வார்த்தைகள், யாரோ சொன்ன கருத்துக்களை நாம் படிப்பது, அதன்படி வாழ்வது, இந்த சமூகம் நமக்கு தந்த சிந்தனைகள், நமக்கு தந்த மதம், ஜாதி எல்லாமே வந்து மற்றவர்கள் தந்த கருத்துக்கள். அந்த கருத்துக்களை ஒட்டி வாழ்வது தான் கான்சியஸ் மைண்டு. அப்போ கான்சியஸ் மைண்டுக்கு சப்கான்சியஸ் மைண்டு சம்மந்தம் இருக்கான்னா கொஞ்சம் சம்மந்தம் இருக்கு. என்னை பொறுத்தவரை மிக அதிக சம்பந்தம் கிடையாது. சொல்லப்போனால் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள உங்களுக்கு ஏற்றப்பட்ட கருத்துக்கள் என்னவோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இது நிறைய புத்தகங்கள் இருக்கும். அது புத்தகங்களில் வெறும் வரிகளாக, வெறும் வார்த்தைகளாக அது இருந்தது. அதை நான் அனுபவபூர்வமாக இந்த சிகிச்சையில குணப்படுத்தும் பொழுது அந்த ஆழ் மனசுக்குள்ள சென்று, சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள சென்று சீர்திருத்தம் செய்யும் பொழுது அந்த பிரம்மாண்டம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த ஆச்சரியங்களை பற்றியெல்லாம் நான் தொடர்ந்து பேச போகிறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆழ்மன சிகிச்சை அல்லது நல்ல சப்கான்சியஸ் மைண்ட் பற்றி தெரிந்த ஒரு நிபுணர் அல்லது வல்லுனர், ஒரு சைக்காலஜில ஒரு பெரிய நிபுணத்துவம் பெற்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்கள் குழந்தை ஒரு வேளை ஒரு 40 மார்க் 50 மார்க் எப்பவுமே அதை தாண்டி எடுத்ததே இல்லை அப்படின்னா அவரிடம் நீங்கள் சென்றால் ஒரு 2, 3 அல்லது 4 முறையில் அந்த குழந்தை 90 மார்க் எடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. எந்த விதமான புற தூண்டுதல்களும் இல்லாமல், அதை சொல்லப்போனால் ஒரு டியூஷனுக்கு போகாமல், இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி தராமலேயே அது 90 மார்க் எடுக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, ஒரு பிறவிலேயே ரொம்ப பயந்தாங்குழியாக இருக்கிற ஒரு மனிதன் இந்த தியான சிகிச்சை, இந்த சப்கான்சியஸ் மைண்டு, யோசன் தெரப்பி மாதிரி உலகத்தில் நிறைய இடங்கள் என்னட்டு தான் நிறைய இடத்துல இருக்கு. அங்கே போனால் அவர்கள் அடிப்படையில் தீர்க்கமான ஒரு பெரிய வீரன் ஆயிடுவான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த கோழைத்தனமோ அல்லது பயப்படுற தன்மையோ அல்லது ஒரு இடத்துக்கு போனால் வந்து கை வியர்க்கும், கால் நடுங்கும்,
பயம் ஏற்படும், அதெல்லாமே போயிடும். இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு ஏரியா இது. இந்த சைக்காலஜி என்பது சைக்காலஜி வெறும் புத்தகங்களில் படிக்கிற படிப்பு அல்ல. அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து நான் இந்த வீடியோக்களை பேச இருக்கிறேன். நீங்க இந்த என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து நீங்க ஆதரவு தர வேண்டும், எப்பவும் போல நீங்க ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.